சென்னையில் நடக்க போகிற டாடா ஐபிஎல் 2024க்கான சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மார்ச் 22 வந்து நடக்க போகுது. அதுக்கு எப்போடா ஐபிஎல் டிக்கெட் கொடுப்பாங்க, அதுக்கு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு காத்திருந்தோம். பட் ஆனால் வந்து நம்மளை அப்செட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸை தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கவுண்டரில் வந்து டிக்கெட் கொடுக்க மாட்டோம், ஆனால் ஆன்லைனில் தான் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன இப்போ அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னா, சிஎஸ்கே டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மதிஷா பத்திரனா வந்து இந்த ஐபிஎல்லில் விளையாட மாட்டார் அப்படின்ற நியூஸையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் சேலையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்னைக்குன்னா வரப்போகிற திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது நாளைக்கு வந்து இவங்க வந்து டிக்கெட்டை வந்து கொடுக்க போகிறாங்க. எல்லாமே வந்து சிஎஸ்கே மேட்ச்சில் நடக்க போகிற எல்லா மேட்சுக்குமே வந்து ஆன்லைன் சேல்ஸ் தான். அதுக்கான முழு பட்டியலையும் வந்து வெளியிட்டுட்டாங்க. அண்ட் தென் எப்போ கொடுக்க போகிறாங்கன்னா, மண்டே அன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷெடியூல் மட்டும்தான் வந்து வெளியே விட்டுருக்காங்க. அண்ட் தென் மீதி ஐபிஎல் அட்டவணை வந்து வெளியிடலை. ஏன்னா எப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கான தேதியை வந்து அறிவிக்கப்படலை அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ஈவினிங்காக வந்து அறிவிச்சிருந்தாங்க. தேதி என்னைக்குன்னா, ஏப்ரல் 19 இருந்து ஜூன் மாதம் 1 வரைக்கும் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுவும் 7 கட்டமாக நடக்க போகுது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. டாடா ஐபிஎல் 2024 சிஎஸ்கே vs ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது சென்னையில். அதுக்கான டிக்கெட் வந்து சேல்ஸ் எப்போடா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கான டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேற்று வந்து அறிவிச்சிருந்தாங்க. என்னைக்கு அதுனா, மண்டே அன்னைக்கு, அதாவது நாளைக்கு வந்து காலையில் 9:30 மணிக்கு ஆன்லைனில் தான் டிக்கெட் சேல் பண்ணுவோம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுவும் பெய்டர் இன்சைடர் அண்ட் தென் சிஎஸ்கே அஃபிஷியல் வெப்சைட் ரெண்டுத்துலேயுமே தான். ஆனால் டிக்கெட் கிடைக்குமான்றது தான் டவுட்டு. ஃபர்ஸ்ட் டிக்கெட் வந்து 1700 இருந்து அண்ட் தென் 7000 வரைக்கும் டிக்கெட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வச்சுருக்காங்க. அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்ட்ஸ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க டிக்கெட் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் தென் மதிஷா பத்திரனா வந்து லாஸ்ட்டாக பங்களாதேஷ் கூட வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மேட்ச் வந்து நடந்தது. அதில் அவருக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் தென் சிஎஸ்கே மேட்ச்சில் இந்த ஐபிஎல்ல விளையாட மாட்டார், ரூல்ட் அவுட் அப்படின்னு அஃபிஷியலாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது டெவன் கான்வே ஆல்சோ வந்து கிடையாது. அவரும் இன்ஜுரினால இந்த ஐபிஎல் ஃபுல்லாக விளையாட மாட்டார் அப்படின்ற ஒரு பின்னாடி வந்து சிஎஸ்கேக்கு இருக்குது. எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. என்னதான் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தலை தோனி மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்ற நிலைமை இருக்குது. அண்ட் தென் ஆர்சிபி இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்து ஐபிஎல்ல விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனோட எல்லா கிரிக்கெட்டர் அண்ட் தென் ஃபேன்ஸோட ஒரு வேண்டுதல் என்னவா இருக்குன்னா, இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து தோனி மறுபடியும் சிஎஸ்கே வின் பண்ணுறதோ, இல்லை ரோஹித் சர்மா இந்த டைம் ஐபிஎல் கோப்பையை வின் பண்ணுறதோ வந்து கிடையாது. ஆர்சிபி விராட் கோலியோட கையில் வந்து அந்த ஐபிஎல் கோப்பையை வாங்குறது அப்படின்றது தான். பட் அவர் வாங்க மாட்டார், பாப் டு பிளேசி தான் அந்த கோப்பையை வந்து வாங்குவார். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது வந்து ஆர்சிபி வந்து லாஸ்ட்டாக வந்து எப்போனா ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் ஃபைனல்ஸ் 2 டைம்ஸ் ஃபைனல்ஸ் போனாங்க. சிஎஸ்கே கூட ஒரு வாட்டி, எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு வாட்டி. பட் ஆனால் வந்து அவங்க கோப்பையை வந்து வின் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு அது ஒரு சோகமாகவே இருந்துக்கிட்டு இருந்தாலும், அவங்களுக்கு இப்போ இருக்க டீம் வந்து ஓரளவுக்கு ஓகே, இதை வச்சு கொண்டு வரலாம். அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த விதத்தில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு என்ன தோணிக்கிட்டே இருக்குன்னா, இந்த வருஷம் வந்து ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. அண்ட் தென் இப்போ WPL உமன்ஸ் ப்ரீமியர் லீக் வந்து நடந்துட்டு இருந்தது. முந்தா நேற்று வந்து எலிமினேட்டர் மேட்ச் நடந்தது, மும்பை வெர்சஸ் ஆர்சிபி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி நடக்க போகுது அவங்களுக்கு டெல்லி வெர்சஸ் ஆர்சிபிக்கு வந்து ஃபைனல் நடக்க போகுது. அதில் வந்து ஆர்சிபி வின் பண்ணணும் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தவங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஸ்போர்ட்மேன்ஷிப்பை வந்து லவ் பண்ணுறவங்களோட ஏக்கமாக இருக்கும். ஒரு வாட்டியாவது இந்த மனுஷங்கிட்ட கப்பை கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, இந்த எலெக்ஷன் பக்கம் வருவோம். இப்போது எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 19 அண்ட் தென் ஜூன் 1 வரைக்கும் நடக்க போகுது. ஏப்ரல் 19 முதற்கட்டமாக பல மாவட்டங்களில் நடக்க போகுது. அப்படி நடக்கிறதுல தமிழ்நாடும் ஒன்று. 19 நடக்க போகுது. எப்போ வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு கேட்டோம்னா, ஜூன் 4 வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன போகிறாங்க. அண்ட் தென்
கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 மந்த்தா சாரி எஸ் இன்னும் ஒரு மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு வந்து. ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில தான் நடக்க போகுது. இதை வந்து 7 கட்டமா வந்து பிரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சில விதிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து ஏடிஎம்ல வந்து 6 மணிக்கு மேல பணம் வந்து எங்கேயுமே வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து நிரப்பக்கூடாது. இவங்க டேட் சொல்லிட்டாங்கல்ல எலெக்ஷன் டேட். இதுக்கப்புறம் எந்த ஒரு ஏடிஎம்லயும் சரி 6 மணிக்கு மேல பணத்தை நிரப்ப கொண்டு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி கொண்டு போய் நீங்க எங்க வேணாலும் இது பண்ணிக்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து வாக்கை வந்து விலை கொடுத்து வாங்குறதுக்கு வந்து பணத்தை வந்து கொண்டு போவாங்க அப்படின்ற ரூல்ஸ்னால வந்து இவங்க வந்து யாரும் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்றத தேர்தல் அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து அரசாங்கம் அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து இதுக்கப்புறம் சொல்லவே கூடாது அப்படின்றத தெளிவாக இருக்காங்க. எந்த ஒரு திட்டத்தையோ எதையுமே வந்து இப்போ சொல்லவே கூடாது. மக்களவை தேர்தல் வேற வருது. இந்த மக்களவை தேர்தலில் என்னென்ன திட்டத்தை பண்ண போகிறோம், நாங்கள் வந்தால் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பிரச்சாரத்துக்கு வந்து அரசு வாகனமோ எதையுமே வந்து பயன்படுத்தக்கூடாது. அண்ட் தென் தலைவர்கள் இந்த இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா அந்தந்த கட்சியில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் அண்டு முன்னாடி இருந்த அம்பேத்கர் அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் தென் அது எல்லாத்தையும் எதையுமே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விதிகளையும் வந்து சொல்லியிருக்காங்க. விதியை மீறினாங்க அப்படின்னா அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கடுமையாகவே இருக்கும். போக்குவரத்து துறையில் எல்லா இடத்துலையுமே சரி எல்லா வாகனங்களையும் பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அண்ட் தென் எதுவும் கேஷுவலாக தான் நடக்கும். அண்ட் தென் எல்லா கண்காணிப்பும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் வெயிட்டிங் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் நெக்ஸ்ட் பிரதமராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஐபிஎல் ஆல்சோ ஃபுல்லாகவே வந்து இந்தியாவில் தான் வந்து நடக்க போவதாக வந்து பிசிசிஐ வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் விட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் மீதி வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மீதி அனௌன்ஸ் பண்ணலை. பட் ஆனால் சில இடத்துல வந்து பேசிக்கிட்டாங்க யுஏஇயில் வந்து மேட்ச் வைக்கிறதா அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யுஏஇ கிடையாது, நாங்கள் இந்தியாவில் தான் வைக்க போகிறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக சொல்லிட்டாங்க. 2 விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த வருஷம் 2024 எந்த டீம் ஐபிஎல் கோப்பையை வின் பண்ணும்? அண்ட் தென் இந்த வருஷம் யார் பிரதமராக மீண்டும் மோடி வருவாரா இல்லை வேற யாராவது புதுசாக வருவாங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.